Hi friends, welcome to my channel SN Trading Tricks. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு மார்க்கெட் கண்டினியூஸாக ஒரு செல்லிங் ப்ரெஷர். நான் வந்து என்னுடைய பழைய வீடியோவில், அதாவது என்னுடைய குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் வந்திருக்கு. ஃபால் வந்து அகைன் ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் இந்த ஏரியாவோட க்ளோஸ்அப் வச்சுட்டாங்க நேற்று. ஆனால் என்னுடைய இதுக்கு மேலே 25,620க்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். அதுக்கு பிலோ நேற்றுடைய க்ளோஸுக்கு பிலோ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் அகைன் ஃபால் ஆகுன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆகி இது ஒரு சப்போர்ட் லைன். சப்போர்ட்னா பார்த்தீங்கன்னா வீக்லி சப்போர்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துருக்குது 15 மினிட்ஸ். இதே டேயில் பார்த்தீங்கன்னாலும் இது டே வைக்கிறேன், டேயில் பாருங்கள். புரியுதுங்களா? டேயில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு, திரும்ப சப்போர்ட் எடுத்துருக்குது, திரும்ப அகைன் அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது. நாளைக்கு மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து ஒரு க்ரீன் பாடி வந்ததுனால் பையிங் ப்ரெஷரில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அது 15 மினிட்ஸ் கேண்டில் படி பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் பாடி வந்து ரெட் பாடி வந்திருக்கா, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் அங்கேருந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இந்த இடத்துல ஒரு க்ரீன் பாடி வந்திருக்குது. ஓகேங்களா? இந்த க்ரீன் பாடியை நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ இந்த க்ரீன் பாடிக்கு மேலே க்ளோசிங் 25,224 க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட். இதுக்கு மேலே ஒரு கேண்டில் வந்தாலும் அவசரப்பட்டு என்ட்ரி எடுக்காதீங்க. 25,250க்கு மேலே மார்க்கெட் போனால் மட்டும் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுடைய டார்கெட் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 25,310 வைக்கலாம், செகண்ட் டார்கெட் 25,343, தேர்ட் டார்கெட் 25,390 வரைக்கும் போகிறதுக்குள்ள சான்சஸ் நாளைக்கு இருக்குது. ஓகேங்களா? இது இந்த ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் போனால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இங்கே போகும். ஃபஸ்ட்டு டார்கெட்டு, இது செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட். ஒரே கேண்டிலாக போகலாம்லாம் நினைக்காதீங்க. போயிட்டு திரும்ப அகைன் ரீடெஸ்ட் எடுத்து தான் மார்க்கெட் வந்து போகும். ஓகேங்களா? இந்த கேண்டில் வந்து ரொம்ப முக்கியமான கேண்டில் உங்களுக்கு. இந்த கேண்டில் மார்க்கெட் இதுக்கு மேலே இந்த பாடிக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும்தான் இதை நான் எடுத்துடுறேன், அந்த மார்க் எடுத்துடுறேன், தான் புரியும். ஓகேங்களா? இந்த க்ரீன் பாடிக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் இந்த ரேஞ்ச் வரையும் போகும். ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவலு இதிலே நோட் பண்ணியிருக்கிறேன், 25,310, 25,344, 25,390 வரைக்கும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா. வீக்லி சேட்டை பாருங்கள். வீக்லி சேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு தெரியும். இதெல்லாம் நான் எடுத்துடுறேன், இதில் நான் போட்டு வச்சுருந்தது இதெல்லாம் எடுத்துடுறேன். ஓகேங்களா? பாருங்கள், அகைன் சப்போர்ட். வீக்லியில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக சப்போர்ட் இருக்கும் இந்த ட்ரெண்ட் லைனில். 2022 ஜூனில் ஒரு சப்போர்ட், 2023 மார்ச்சில் ஒரு சப்போர்ட்டு, அகைன் பார்த்தீங்கன்னா 2025 ஏப்ரலில் ஒரு சப்போர்ட், திரும்ப இந்த வீக்லி சப்போர்ட், அதாவது மேலே இருக்கிற ட்ரெண்ட் லைனை பிரேக் கொடுக்கும் பட்சத்தில் நான் எடுத்துடுறேன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் கொடுத்து மார்க்கெட் கீழே வந்தால், இதுக்கு கீழே க்ளோஸ் அப் வச்சதுன்னா ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் ஃபால் ஆகும். ஓகேங்களா? இது வந்து புரிஞ்சுங்க. நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு எம் பேட்டர்னும் க்ரியேட் ஆகிருக்குது. எம் பேட்டர்னும் மார்க்கெட்டில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், எம் பேட்டர்ன், டபுள் டேப் எம் பேட்டர்ன்.
இந்த எம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் எடுக்க திரும்ப இங்கே வந்து திரும்ப இப்படி போயிட்டு அகைன் ஃபால் ஆகிறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் ஆச்சுன்னா எது வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த சப்போர்ட் போட்டிருக்கிறவங்களுக்கு மார்க்கெட் நாளைக்கு இதுக்கு கீழே, அதாவது இந்த க்ரீன் பாடிக்கு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் அகைன் ஃபால் ஆகிடும். ஓகேவா? ஃபால் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் உங்களுக்கு எங்கேன்னு பார்க்க முடியும். அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே 25,060. இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது 25,060. இந்த ஏரியா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அடுத்த சப்போர்ட் மார்க்கெட் நாளைக்கு இங்கேருந்து ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் இது வரைக்கும் உள்ள வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நம்ம ட்ரேடில் பார்க்கலாம். இந்த கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட், இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கேண்டிலுக்கு மேலே அபோவ் ஓப்பன் ஆகி இந்த விக்கெல்லாம் தாண்டி போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து டார்கெட், ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட்னு போகணும். அப்படி சப்போஸ் இதுக்கு மேலே போகலை, மார்க்கெட் இந்த விக்குக்கு கீழே க்ளோஸ்அப் வச்சு வந்துட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து செல் சைடு நீங்கள் தாராளமாக போகலாம். பை சைடு போனீங்கன்னா இது வந்து டே சப்போர்ட்டும் இருக்குது, வீக்லி சப்போர்ட்லையும் இருக்குது. இந்த கேண்டிலுக்கு மேலே போனால் கூட உங்களோட டார்கெட்டு இந்த விக்கோடைய ஹை வரையும் வச்சுங்க. 25,387 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது 1 ஹவர் கேண்டில் படி பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? நீங்கள் 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் நோட் பண்ணிங்க. 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனுடைய விக்குக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் அப் வச்சுதுன்னா 25,310 போகும் ஃபஸ்ட்டு டார்கெட், 25,350, 25,390 அந்த ரேஞ்ச் வரையும் போகும். இந்த மூவிங் ஆவரேஜ் பார்த்துங்க. மூவிங் ஆவரேஜ் 20 மூவிங் ஆவரேஜ் ஒரு சப்போர்ட்டுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து 200 மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜில் மார்க்கெட் ரீச் பண்ணி அகெயின் அங்கேருந்து ஒரு ரெட் பாடி போட்டு வந்தாங்கன்னா உடனே நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு புட் சைடு பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டுன்னு எப்படி சொல்கிறேன்னா பாருங்கள், ஒன் டே, இது வந்து ஒன் டே ஃபுல்லாகவே இங்கேருந்து டவுன் ஆகிட்டே இருக்குது. என்னைக்கு மார்க்கெட்டு தான் இருக்குது, ஜனவரி 5லேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டில் நீங்கள் வந்து ஆப்போசிட்லாம் போயிடக்கூடாது. ட்ரெண்டு கூடவே நீங்கள் வந்து ஜேர்னி பண்ணணும். அப்போ மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். இன்னும் நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் தேவைன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.